Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 17/5/2024. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 2:30க்கு ஆஃப்டர்நூன் 2:30க்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸ்னுடைய சீட் மேட்ரிக்ஸ், அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை ப்ளஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜஸில் எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ் டென்டேட்டிவாக 2023 இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ காலேஜ் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் முடிகிற வரைக்கும் உங்களுக்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியில் எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். மோரார்லஸ் 2024க்கு இதே மாதிரி தான் இருக்கும். அப்போது உங்கள் கல்லூரியில், உங்களுடைய ட்ரீம் மருத்துவக் கல்லூரியில் எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 250 சீட்ஸ். இதில் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு 15% போயிடும். அது போக ஸ்பெஷல் கேட்டகரிஸுக்கு 7.5%க்கும் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் இதுக்கெல்லாம் வந்து சீட்டு வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் எவ்வளவு அப்படின்னா 250 சீட்ஸ். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கு 250 சீட், மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு 250 சீட், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 150 சீட் இருக்குது, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டு, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் 100 சீட், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 250 சீட்ஸ் இருக்குது, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 200 சீட் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் சேலமில் வந்து 100 சீட் இருக்குது, கேஏபி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜில் திருச்சி 150 சீட் இருக்குது, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் 150 சீட் இருக்குது. அடுத்தது தூத்துக்குடி பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர். ஓகேங்களா? சிஎம்சி தனி, அது வந்து மேனேஜ்மெண்ட்டில் வரும். அப்போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் 100 சீட் இருக்குது, தேனி மெடிக்கல் காலேஜில் 100 சீட், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தேனியில் 100 சீட் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தருமபுரியில் 100 சீட், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரத்தில் 100 சீட்டு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவாரூர் 100 சீட், சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 100, அதே போல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலையில் 100 சீட் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூரார் அதில் உங்களுக்கு 100 சீட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்டு இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர், அதுலேயும் 100. இதுவும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டையில் 150 சீட் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூரில் 150 சீட் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஈரோடு, இதனுடைய பழைய பெயர் ஐஆர்டிடி மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு இருந்துச்சு. இப்போது இதுவும் பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான், 100 சீட். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூரில் 150 சீட் இருக்குது. 26வதாக நம்ம பார்க்க இருக்கிறது கவர்மெண்ட் அரியலூர் மெடிக்கல் காலேஜ் 150 சீட், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல்லில் 150 சீட், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சியில் 150 சீட், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரியில் 150 சீட், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினத்தில் 150 சீட், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல்லில் 100 சீட்டு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸ் ஊட்டி 150 சீட், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ராமநாதபுரத்தில் 100 சீட் இருக்குது. இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ராமநாதபுரத்தில் தான் உங்களுக்கு வந்து இப்போது டைம் பீயிங் எய்ம்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, 3வது செட்டு. அடுத்தது திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 100 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 35 திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதுவும் 100 சீட்டு.
கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகரில் 150 சீட் இருக்குது. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 மருத்துவக் கல்லூரிகள்லேருந்து 5050 சீட்டு, சிம்பிளாக நாம் வச்சுக்கணும்னா 50-50, 5050 சீட்டு மொத்தமாக இருக்குது. இதிலிருந்து உங்களுக்கு என்னென்ன ரிசர்வேஷன் போயிடும்னா 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். அப்புறம் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிசர்வேஷன் போயிடும். ஸ்பெஷல் கேட்டகரியில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு போயிடும். எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேனு 7.5%, இவங்களுக்கெல்லாம் இந்த சீட்லேருந்து ரிசர்வேஷன் போயிடும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை. இதில் பார்த்தீங்கன்னா 125 சீட் இருக்குது. இந்த 125 சீட்டில் 19 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கும், 25 சீட்டு வந்து அதாவது இஎஸ்ஐசி வார்டு கோட்டாக்கு போயிடும். ஸ்டேட் கோட்டாக்கு 81 சீட்டு தான் வரும். ஓகேங்களா? அப்போது மொத்தமாக இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் 125 சீட் இருக்குது. அதில் ஸ்டேட் கோட்டாக்கு 81, ஆல் இண்டியா கோட்டாக்கு 19, வார்டு கோட்டா 25. அப்போ மொத்தமாக 37 காலேஜுக்கும் நம்ம சொல்லியாச்சு. இதில் ஒரு 5050, இதில் ஒரு 125. அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜ். கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் உங்களுக்கு இந்த 2023 ப்ராஸ்பெக்டஸில் 2 காலேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னையில் 100 சீட் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாக்கு 15 சீட் போயிடும். 85 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு. கவர்மெண்ட் கடலூர் டென்டல் காலேஜ் சிதம்பரத்தில் 100 சீட் இருக்குது. 15 சீட்டு வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு, 85% ஸ்டேட் கோட்டாக்கு. மூணாவதாக லாஸ்ட் இயர் நியூ டென்டல் காலேஜ் புதுக்கோட்டையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு செட்டுக்கு 50 சீட் கொடுத்தாங்க. இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம 2024 ப்ராஸ்பெக்டஸ் வந்தோடனே சொல்லிடலாம். அப்போது டோட்டலாக டென்டலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் 250 சீட் இருக்குது. இங்கேயும் 36 + 37 காலேஜ் சொன்னேன் இல்லைங்களா? இந்த 37 காலேஜ்லேயும் அதாவது சீட் மேட்ரிக்ஸில் மாற்றம் இருக்குதா அப்படிங்கிறது 2024 ப்ராஸ்பெக்டஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண உடனே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு ஏதாவது கூடுதலாக சீட் ஆட் ஆகிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம வந்து அப்டேட் கொடுத்துருவோம். அதனால் தொடர்ந்து SAPVS யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ போடுற எனக்கும் நம்ம SAPVS யூடியூப் சேனலுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். SAPVS யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க இல்லைன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். வீடியோவையும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நம்ம சேனலுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அதையும் மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப், லைக் பட்டன் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1ஓ இல்லை ரவுண்டு 2ஓ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது,
எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.